ஹலோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் அகாடமி. நம்ம எஜுகேஷன் சீரியஸில் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் சீரியஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஏற்கனவே நம்ம ஒரு பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிகினர்ஸுக்காக எக்ஸலோட பேசிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா நான் மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா, இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸலில் போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதாவது கட் காப்பி பேஸ்ட்டு, அப்புறம் ஃபாண்ட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். போல்டு இட்டாலிக் அண்டர்லைன்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டிசைனிங் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து நான் சீரியல் நம்பர் அப்படின்னு அடிச்சிருக்கேன். இப்போ இங்கே நேம், இங்கே வந்து நான் 1ன்னு அடிக்கிறேன், 2. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த சீரியல் நம்பர் 1 2 அப்படின்னு அடிச்சுக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது ரெண்டையும் இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நீங்கள் இப்படி இந்த பாயிண்ட் மாதிரி இல்லையா, இந்த பாயிண்ட் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும், சீரியஸ் நம்பர் உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அது வந்துடும். இது வேக நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம நம்பர் போட்டிருக்கோம். இப்போ இந்த நம்பர் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பிரிண்ட் எடுக்கும்போது எனக்கு எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் வந்து ஜூம் எடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு பிரிண்டில் பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படின்ற உங்களுக்கு காமிக்கும். அப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன செய்யுது, நம்பர் டிஜிட் வருது. ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன செய்யணும், எனக்கு இந்த இடத்துல வர வேண்டாம், எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒட்டி வேணும், இவ்வளோ கேப் வேண்டாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இது எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணாலும் போயிடும், அப்படி இல்லைனா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் போயிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எனக்கு இங்கே தான் வேணும்னா இதை ஃபுல்லாக அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம எங்கே பார்த்தா கட் அப்படின்ற ஆப்ஷனை கட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வேணும் அப்படின்ற கிளிக் பண்ணி கொடுத்துரும். இப்போ போய் பிரிண்ட் பீரியட் பாருங்கள், ஃபைலில் பிரிண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா Ctrl+P. சரிங்களா, அப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா நமக்கு இங்கே பார்க்கும்போது கட்டமாக தெரியுது, ஆனால் பிரிண்டில் பார்க்கும்போது அந்த மாதிரி வரலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஏன் வரலை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு செல், இது வந்து ஒரு ஹைடாக இருக்கும், நமக்கு பிரிண்டிங்கில் வராது. இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரிண்டிங்கில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எவ்வளோ காலம்ஸ் வேணுமோ அந்த காலத்தை ஃபுல்லாக அப்படி செலக்ட், எனக்கு இவ்வளோ டேட்டாபேஸ் வேணும். உதாரணத்துக்கு வந்து இங்கே நேம், இங்கே மார்க் 1க்கு ஷார்ட்டாக M1 கொடுக்குறேன், M2, M3. இப்போ இங்கே டோட்டல், இங்கே ஆவரேஜ் இப்படி கொடுத்துருக்கோம். அப்போ எனக்கு இது ஃபுல்லாமே எனக்கு என்ன செய்யணும், ஒரு அலைன்மெண்ட்டாக வரணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக நமக்கு எப்படி வேணுமோ அதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்லலாம், இந்த இடத்துல போய் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கணும், இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்டர்ஸ் எந்த மாதிரி பார்டர்ஸ் வேணும் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஆல் பார்டர்ஸ் கொடுத்தா இது ஃபுல்லாமே நமக்கு பார்டர் ஆகும். ஆல் பார்டர்ஸ் கொடுத்தோம்னா சரிங்களா, ஆல் பார்டர்ஸ் இப்போ எல்லாமே எனக்கு பார்டர் ஆகிடுச்சு. சரிங்களா, எல்லாமே பார்டர் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம பிரிண்ட் ப்ரிவ்யூ போய் பார்க்கலாம். பிரிண்ட்டுக்கு வந்து Ctrl+P சொன்னேன், பிரிண்ட். இப்போ உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் ஒரு டிசைனில் உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா, இப்போ அடுத்து சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது. அப்போ நேம் வந்து நம்ம பெருசாக எழுதுவோம், அப்போ இந்த கட்டம் பத்தாது அப்படின்ற கேள்வி வரலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து நேம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா தெரியுதுங்களா உங்களுக்கு, நீங்கள் கிளிக் பண்ணி அப்படி வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நேமுக்கு வித்து அதிகமாக வேணும். சரிங்களா, இப்போ நேமுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் சொல்லலாம். இந்த பாயிண்ட் தெரியுதா, இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எனக்கு வந்து மார்க் 1 வேணும். இப்போ பாருங்கள், இந்த 3மே வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ 3மே ஒரே மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த 3 காலத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரே மாதிரி சைஸை வித்தை வச்சு சைஸ் அப்படியே காமிக்க பாருங்கள், வித்து சைஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்க பாருங்கள். இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா அதே சைஸில் எல்லாமே கன்வெர்ட் ஆகிடும். உதாரணத்துக்கு பாருங்கள், இவ்வளோ பெரிய சைஸ்னு எடுக்கிறீங்கன்னா 3 ஒரே சைஸில் வரும். 3 செலக்ட் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த சைஸில் ஒரே ஈவனாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா, அதேமாதிரி எனக்கு டோட்டலும் எனக்கு என்ன செய்யணும், ஒரே மாதிரி ஈவனாக வேணும்னா ஈவனாக வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம போய் பிரிண்ட் ப்ரிவ்யூவில் போய் பார்க்குறோம் அப்படின்னா Ctrl+P, அப்போ இங்கே தெரியுது. அப்போ உங்களுக்கு அலைன்மெண்ட்டாக நீட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம பார்டர்ஸ்லாம் போட்டுட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு சென்டரில் வரலாம், நேம் வந்து சென்டரில் வரலாம், மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 சென்டரில் வரலாம், டோட்டல் சென்டரில் வரலாம், ஆவரேஜ் சென்டரில் வரலாம். இப்போ அதுக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு, சரிங்களா, என்ன சொல்லிங்க, இதை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், அலைன்மெண்ட் அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 அலைன்மெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தெல்லாம்
எப்படி அலைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு ஜஸ்டிஃபை அப்படின்னு இருக்கும், சென்டர்னு இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா ஜஸ்டிஃபை இருக்காது, லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் இருக்கும், பாட்டமாக மிடிலாக டாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணும் அப்படின்றலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டர் அலைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்தனா எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட்டில் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த 3 அலைன்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த 3 அலைன்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா 3 அலைன்மெண்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம். அதாவது நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது டாப்பு, இது பாட்டம், இது மிடில், இது பாட்டம். இப்போ 3 நம்ம கிளிக் பண்ணுறோம், ஆனால் இங்கே எதுவுமே சேஞ்சஸே ஆகலையே அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். இப்போ பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் காலத்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்காங்க. இவ்வளோ இப்படி காலம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல, சரி இந்த மாதிரி இடத்துல அப்போ இது மேலே டாப்பில் இருக்கா, இது இன்னும் கொஞ்சம் சென்டரில் வந்தால் நல்லா இருக்குமா, அப்போ இந்த இடத்துல அது யூஸ் ஆகுது. மிடில், அடுத்து பாட்டம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ சப்போஸ் வந்து நான் மிடிலே வச்சுக்கிறேன். மிடில் வச்சுட்டு நமக்கு என்ன ஒரு ஹெட்லிங் ஒரு லைன் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் வச்சுட்டு எனக்கு ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி போல்டு பிரிவாக காமிச்சிக்கலாம். இப்போ போய் நீங்கள் ஒரு பிரிண்ட் பிரிவில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபைலில் பிரிண்ட் பண்ணோம்னா அது மாதிரி காமிக்கும். ஆனால் பாருங்கள், எனக்கு இது வரைக்கும் தான் கலர் வேணும், இங்கே தான் கலர் வந்திருக்கு. ஏன் வந்தது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா இப்படி செலக்ட் பண்ணி கலர் ஃபில் பண்ணுறோம். அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன செய்யணும், திரும்பி நோ ஃபில் அப்படின்னு கொடுத்தோம்னா, அதாவது ஒயிட் கொடுத்தோம்னா ஒயிட் கலர் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ஒயிட் எல்லாமே ஒயிட்டாக தான் தெரியுது, நம்ம ஒயிட் கலர் கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு க்ரீன் கலர் ஷீட்டு இல்லை ஒரு லீகல் ஷீட்லாம் வச்சுருப்பாங்க. லீகல் ஷீட்லாம் உள்ளே கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலர் அப்படியே பிரிண்ட் ஆகும், சரி ஒயிட் கலர் அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன செய்யணும், நோ ஃபில் அப்படின்ற கொடுத்தா தான் எந்த கலருமே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒயிட்டை கொடுக்கக்கூடாது, நோ ஃபில், எனக்கு எந்த கலருமே வேணாம், என்ன செய்யணும், நோ ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், எங்கேருந்து எது வரைக்கும் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோம். செலக்ட் அப்படின்ற வார்த்தை நீங்கள் மறக்கவே கூடாது. அப்போ இந்த ரோ மட்டும் வேணும்னா அந்த ரோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி பாருங்கள், ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி உங்கள் லெஃப்ட் சைட் மவுஸை கிளிக் பண்ண அப்படியே விடாமல் அப்படியே மவுஸை நறுக்கிட்டே வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் என்ன செய்யலாம், Ctrl P பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ இந்த அலைன்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துறோம். அதாவது இப்போ நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டு, சென்டர், அதே இது வந்து டாப், இது மிடில், இது பாட்டம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அலைன்மெண்ட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் இருக்குது. இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த M1ன்றது வந்து பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னா டைப் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஃபோன் நம்பர் PHONE ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த PH மட்டும் தான் வரும், இது வராது. இது எது பிரிண்ட் ப்ரிவியூவில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்லையும் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் என்ன கொடுத்துருக்கோன்றது. இதே பிரிண்ட் பண்ணி ஒரு நபருக்கு கொடுக்குறீங்க, ஃபில் பண்ண கொடுக்குறீங்கன்னா அவங்க என்ன வாங்கணும், என்ன டீட்டெயில் வாங்கணும் அப்படின்றது தெரியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும், ஃபோன் அப்படின்ற வார்த்தை வரணும். இந்த காலத்தை ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த காலத்தை அப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணால் இது ஒரு மாதிரியும் அசிங்கமாக தெரியும். அப்போ எனக்கு ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா செய்யலாம். ஒன்று ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஃபாண்ட் சைஸை டிக்ரீஸ் பண்ணால் இப்படி தெரியும். ரொம்ப பொடி எழுத்தாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. அதுலேயும் சில பிரச்சனைகளாக இருக்குது. அப்போ எனக்கு என்ன மாதிரி வேணும், ஒரே மாதிரி எழுத்து வேணும் அப்படின்னா இப்போ இந்த எழுத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அலைன்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு லெட்டர்ஸ் எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ ஃபோன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த லெட்டர் டெக்ஸ்ட் வந்துடும். இப்போ ஃபோன் நம்பர், செல்ஃபோன் நம்பர், ஏஜ், இந்த மாதிரி அழகாக வெட்டிக்கலாக நமக்கு டெக்ஸ்ட்டை ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி கிடையாது, வேறு மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்தில் வந்து நான் என்ன செய்கிறேன், மொபைல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும்னா இப்படி வச்சுக்கலாம், மொபைல் நம்பர், அதாவது டெக்ஸ்ட்டு கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம இப்படி லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வந்துடும். உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட் வேணும், சரிங்களா? இல்லை எனக்கு வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட்டே இருக்கட்டும், எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னா திருப்பி எனக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்படி இந்த சைடில் வேணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டு நிறைய ஃபார்மேட் இருக்குது, நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அப்படி ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிளில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆங்கிள். இது வந்து டிஃபால்ட்டாக சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு. உங்களுக்கு எந்த அலைன்மெண்ட்டில் வேணுமோ அந்த அலைன்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட்டு இண்டென்டா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எந்த மாதிரி ஆப்ஷன் பாட்டம் ஜஸ்டிஃபை வேணுமா, இல்லை டிஸ்ட்ரிபியூட் வேணுமா, இல்லை இண்டென்ட் வேணுமா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா wrap text அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. wrap textனா என்ன அப்படின்ற ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ wrap text அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், டைப் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன், இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்கிறேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் டைப் பண்ணிடுங்க. ஆனால் என்ன செய்யுது, எனக்கு இந்த வார்த்தைக்குள்ளேயே வரணும். சரிங்களா. அப்போ எப்படி நான் அதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் மடிச்சு எழுதுறது, அதாவது இப்போ வந்து நம்ம ஜூம் இதை வந்து பிரிண்ட் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் என்ன செய்யுது, அப்படியே மாறி ஆவரேஜ் வரைக்கும் போகுது. இப்போ சப்போஸ் நீங்கள் ஆவரேஜ்லேயும் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு, இப்போ ஆவரேஜ்லேயும் போய்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு நம்பர் டைப் பண்ணீங்க. இப்போ தான் அதுக்கு 15% அப்படின்னு டைப் பண்ணிங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யுது, பாதி மறைஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த வார்த்தை நமக்கு வேணும் அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னா wrap text அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணாலே போகும். அந்த டெக்ஸ்ட் என்ன செய்யணும், wrap டெக்ஸ்ட்டாக பிரிஞ்சிடும். அப்போ இதில் ஏன் எனக்கு வந்து கரெக்டாக சென்டென்ஸ் அமையலை, கண்டிஷனல் அப்படின்ற போல ஏஎல் தனியாக பிரிஞ்சிருக்கு, ஃபார்மேட்டிங் ஏங்க பிரிஞ்சுன்னா நீங்கள் லைட்டாக ஃபாண்ட் சைஸாக கொஞ்சம் நேரம் டிக்ரீஸ் பண்ணால் போதும். ஒன்று கூட்டணும் இல்லைனா குறைக்கணும். குறைச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஃபார்மேட்டில் அழகாக பிரிஞ்சு வந்துடும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், முதல் மாதிரி கட்டணும்னா wrap டெக்ஸ்ட்டை எடுத்து விட்டுலாம். ஒரே லைனுக்குள்ளே எனக்கு மேட்ரு வேணும் அப்படின்னா அந்த லைனை வந்து மடக்கி மடக்கி எழுதிக்கிறேன். ஒரு பெரிய லைனாக இருக்குது, அதை நான் என்ன செய்கிறேன், மடக்கி மடக்கி எழுதிக்கிறேன் அப்படின்னா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இந்த wrap text அப்படின்றத கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே. இப்போ நான் வந்து இதை நான் எடுத்து விட்றேன். இப்போ திரும்பி நம்ம என்ன செய்யலாம், இந்த ஜூமை வெளியே போயிடலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் சென்டர் அப்படின்றது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம திரும்பி வந்து இதை M1 கொடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆவரேஜ் எப்பயும் போல் இந்த ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய சப்ஜெக்ட் படித்து பார்த்துருப்போம். அதாவது லேபு தியரி அப்படின்ட்டுருக்கும். லேபு தியரியை கூட்டி ஒரு மார்க் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சயின்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சயின்ஸில் லேபுக்கு ஒரு மார்க் இருக்கும், தியரிக்கு ஒரு மார்க் இருக்கும். அப்போ 2 மார்க் கூட்டி தான் போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி எனக்கு என்ன செய்யணும்னா, இது வந்து M2 வந்து எனக்கு கூட்டி வரணும். ஓகேங்களா. 2 மார்க் கூட்டி M2 வரணும் அப்படின்னா அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த இடத்துல வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு இந்த நம்பர் ஃபான் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், லேபு தியரின்னு வேணும். சரிங்களா. அப்போ நான் கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி விட்டுக்கிறேன். இப்போ லேபு தியரி இந்த M2க்குள்ளேயே எனக்கு என்ன செய்யணும், லேபு தியரின்னு வரணும். அப்போ நல்லா கவனிங்க, லேபு தியரி வரணும்னா இங்கே M1 உதாரணத்துக்கு வந்து மார்க் வந்து இங்கே 10 மார்க் அப்படின்னு போட்டோம், இங்கே வந்து ஒரு 50 மார்க்குன்னு போட்டோம், இங்கே ஒரு 20 மார்க் போட்டோம், 20 மார்க் போட்டோம். அப்போ M2 வந்து 2 மார்க்காக போடணும். அப்போ 2 மார்க்காக போடுறதுக்கு என்ன வேணும், இன்னொரு காலம் வேணும். அப்போ இன்னொரு காலம் வேறு என்ன செய்யணும்னா, ஜஸ்ட் இப்படி நீங்கள் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா காலம் இன்சர்ட் ஆகும். சரிங்களா. அதாவது லெஃப்ட் சைடு தான் இன்சர்ட் ஆகும். அதனால் நீங்கள் எங்கிட்டு வேணுமோ, இப்போ உதாரணத்துக்கு M2க்கும் M3க்கு நடுவில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுக்கணும். சப்போஸ் இப்படி கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அப்போ M1 M2 நடுவில் M3 மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி லெஃப்ட் M3க்கு லெஃப்ட் சைடில் எனக்கு ஒரு காலம் வேணும், க்ரியேட் பண்ணியாச்சு. அப்போ இங்கே எதுக்கு என்ன வேணும், லேப் அண்ட் தியரின்னு வேணும். அப்போ எனக்கு இதே மாதிரி இங்கே ஒரு ரோ வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி இன்னொரு ரோ இன்சர்ட் ரோ, ஒரு ரோ வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், M1 M2 இப்போ வந்து என்ன செய்கிறேன், லேபு Lன்னு போட்டுருக்கேன். இப்போ தியரி T அப்படின்னு போட்டுருக்கேன். இது லேப் அண்ட் தியரி. இப்போ 2 மார்க் போடுறோம். அப்போ இதில் ஒரு 5 மார்க்கு, இதில் ஒரு 10 மார்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டுமே ஒரே மார்க் தான். அப்போ அந்த M2ன்றதை எனக்கு ஒரே காலத்துக்குள்ளே வரணும். சரிங்களா. தனித்தனியாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன செய்யணும், மெர்ஜ் செல். இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், மெர்ஜ் பண்ண போகிறோம். மெர்ஜ் செல் அப்படின்றத அதை கிளிக் பண்ணி மெர்ஜ் அப்படின்னு கொடுத்தா மெர்ஜ் ஆகும். நல்லா பாருங்கள், நம்ம உங்களுக்கு பிரிண்டில் காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு என்ன சரிச்சு, மார்க் 1 10 மார்க்கு, M2 லேபில் 5 மார்க்கு, தியரியில் 10 மார்க்கு, M3. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம காலம் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம மெர்ஜ் பண்ணி நம்ம காமிக்கணும் அப்படின்னாலும் காமிச்சிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு அந்த மெர்ஜ் சென்டர் தேவையில்லை அப்படின்னா மெர்ஜ் சென்டரை நம்ம எடுத்து விட்டலாம். சரிங்களா. இப்போ சப்போஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு ஒரு ஹெட்லைன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா
ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட், அதாவது பாருங்கள் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தோம்னா ஒரு ரோ புதுசாக வந்துடும். இந்த ரோவில் நம்ம டைப் பண்ண போகிறோம். என்ன டைப் பண்ண போகிறோம்? இப்போ உதாரணத்துக்கு யாரோட மார்க் அப்படின்னா கார்த்திகோட மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அப்படின்னு கொடுத்தாச்சு, கார்த்திகோட மார்க் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல இருக்குது, நம்ம வந்து சென்டர் கொடுக்குறோம். ஏன் அங்கே போக மாட்டேங்குது அப்படின்னா இந்த செல்லுக்குள்ளே மட்டும் தான் அது இருக்குது, இங்கிட்டலாம் கிடையாது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா சென்டரில் அழகாக வேணும் அப்படின்னா இந்த ரோவை ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணணும். எது வரைக்கும் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல போய்ட்டு மெர்ஜ் சென்டர் அப்படின்ற கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அழகாக ஒரு நடுவில் வந்துடும், நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி வந்துடும். இப்போ அதே இது நீங்கள் பாட்டம் அலைன்மெண்ட் கொஞ்சம் இழுத்து பாருங்கள் வந்து சார், அதே நீங்கள் இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், இதே மாதிரி ஸ்டைல் அங்கேயும் வேணும்னா நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம்ல ஃபார்மேட் பெயிண்டர், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போய் கொடுத்துக்கலாம். ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு திரும்பி நெட் சைடு கொடுத்தோம்னா அழகாக அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்துடும். சரிங்களா? அப்போ எக்ஸலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். எவ்வளோ அழகாக நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம், எவ்வளோ நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்றது முக்கியம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸல் பேசிக்ஸை 2வது பார்ட் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து சில எப்படி நம்ம ஜஸ்டிஃபை சென்டரு, அதே மாதிரி அலைன்மெண்ட்டு, பார்டர்ஸ் எப்படி போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.